வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகன். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் திமுகவை ரொம்பவே பீதியடைய செய்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் செய்யக்கூடிய எந்த மக்கள் நல பணிகளையும் செய்ய விடுவது கிடையாது. தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை தங்களுடைய ஏவல் துறையாக பயன்படுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை திமுக அரசாங்கம் செய்து வருகிறது. ஒரு பக்கத்துல இதனுடைய அமைச்சர்கள் சொல்கிறார்கள், விஜயா அவர் எங்களுக்கு பச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பச்சாவினுடைய வளர்ச்சி, அதாவது ஹிந்தி தெரியாது போடா அப்படிம்பாங்க, மும்மொழி கொள்கைனா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ஆனா பேசுறது தேவைப்பட்டுச்சுன்னா ஹிந்தியில பேசுவாங்க. அப்படி இது ஒரு குழந்தை, அவர் ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய அமைச்சர் சொல்லிக்கிட்டு, நம்ம துரைமுருகன் சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கத்துல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து ஆடி போயிருக்குது திமுக அரசாங்கம். நீங்க எல்லாருமே சமூக ஊடகங்கள்ல செய்திகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நேற்றைய தினம் சென்னை வியாசார்பாடியில முல்லை நகர்ல நடைபெற்ற ஒரு தீ விபத்து. அந்த தீ விபத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் எல்லாருமே ஒரு பள்ளிக்கூடத்துல அவங்கள தற்காலிகமாக தங்க வச்சிருக்கிறாங்க. அங்க தங்க வைத்திருக்கக்கூடிய தற்காலிகமாக தங்களுடைய வீடுகளை இழந்து தங்களுடைய உடைமைகளை இழந்து எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு குறைந்தபட்சம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு, அவர்களுக்கான போர்வை, அவர்களுக்கான பாய், இதை கொடுப்பதற்கு போயிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள். இது ஒரு சாதாரண நிகழ்வு. பொதுவாக இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கல பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்கள்ல இருப்பாங்க, இதே மாதிரி தீ விபத்துல பாதிக்கப்பட்ட நிவாரண முகாம்கள்ல இருப்பாங்க, இப்படி புயல்ல பாதிக்கப்பட்ட நிவாரண முகாம்கள்ல இருப்பாங்க. இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய நேரத்துல சமூக அமைப்புகள், ட்ரஸ்ட், அதே மாதிரி அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு நிவாரண பொருட்கள் கொடுப்பது சாதாரண ஒரு நிகழ்வு. அப்படி ஒரு நிகழ்வு தான் நேற்றைய தினம் நடந்திருக்கிறது. அந்த ஒரு சாதாரண நிகழ்வுல தமிழக வெற்றிக் கழகம் செய்த அந்த நற்பணிகளை பார்த்து பொறுக்க முடியாத திமுக அரசாங்கம் தன்னுடைய ஏவல் துறையை அனுப்பிவிட்டு அங்கே தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக ஒரு அட்ராசிட்டியை செஞ்சிருக்கிறாங்க. பெண்கள், குறிப்பாக பெண்கள் 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணு கண்ணீரும் கம்பளவுமாக பேசுறாங்க. அவருடைய ஆடைகள் எல்லாம் கிழித்தெறியப்பட்டிருக்கிறது. காவல்துறை அந்த பெண்ணை பூட்ஸ் காலாலே மிதிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த அளவிற்கு கொடூரமான நிகழ்வு நடைபெற வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேசியிருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நேற்றைய நடந்த சம்பவம் சம்பந்தமா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இது பாசிச ஆட்சி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. காவல்துறையை கடுமையாக சாடி இருக்கிறார். இது நேற்றைக்கு முழுவதும் சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய பேசு பொருளான உடனே சென்னை சிட்டி கமிஷனர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நேற்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள்ல பரவக்கூடிய செய்தி பொய் செய்தி, அப்படி யாரும் தாக்கப்படவில்லை, கட்சியில மேலிடத்துல தனக்குடைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி பொய்யான செய்திகளை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சிட்டி கமிஷனர் சொல்றார், துணை ஆணையாளருடைய தலைமையில அதற்கு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றச்செயல்கள் தடுப்பு பிரிவு தடுப்பு பிரிவு ஒரு விசாரணை கமிஷனை போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. விசாரணை கமிஷனை போட்டுக்கிட்டு அந்த விசாரணை முடிவு வாரத்துக்கு முன்னாடியே சிட்டி கமிஷனர் வந்து தன்னுடைய முடிவை சொல்கிறார். அப்ப இதுல இருந்தே தெரியுது அந்த விசாரணை எந்த லட்சணத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. சரி, தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் பப்ளிசிட்டிக்காக மேலிடத்துல தங்களுடைய பேர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக செய்தார்கள் அப்படிங்கிறதே வச்சுக்குவாங்க. ஆனா அங்க பாதிக்கப்பட்ட அந்த தீ விபத்துல பாதிக்கப்பட்டு அந்த நிவாரண முகாம்களில் இருந்த மக்கள் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் இப்படி இவர்கள் வந்தாங்க, வரக்கூடிய நேரத்துல வந்து காவல்துறை இந்த மாதிரியான அட்டூழியம் செஞ்சது, காவல்துறை அவர்களை தடுத்தது அப்படின்ட்டு தாக்குனது உண்மை சம்பவம். அதற்கு புகார் கொடுத்திருக்கிறார்கள், விசாரணை நடைபெறும், அதுல முடிவு வரட்டு என்னங்கிறத பார்த்துக்கலாம். நான் என்ன கேட்கிறேன்னா, மக்களுக்கான நிவாரணங்களை கொடுப்பதற்கு தடுப்பதற்கான அதிகாரத்தை காவல்துறைக்கு யார் வழங்கி இருந்தார்கள்? இரவோடு இரவாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்கு தடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அவங்க என்ன கொலை குத்தம் செஞ்சுட்டு அங்க போய் இருக்கிறாங்க? சிறையிலேயே பிடிச்சிருத்திருக்கீங்க அந்த மக்களை? இல்லையா? பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்லுவது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த மக்களுக்கு நன்மை செய்தார்கள் சொன்னா மக்கள் மத்தியில் அவர்களுடைய பேர் நிலைச்சிருக்கும், மக்களுக்கு அவர்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். அப்ப அது வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆளக்கூடிய திமுக அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் வந்துடும்.
அதனால அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்களை இங்கிருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு காவல்துறை இந்த வேலையை செஞ்சிருக்கு. அப்படி செய்யும் போது அதற்கு எதிராக ஏன் மக்கள் போராட மாட்டாங்க? நீங்க ஒரு அநியாயத்தை செய்றீங்க. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டா கிடையாது. ஒரு விலையில்லா விருந்தகம் நடத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான அனுமதி கிடையாது. ஒரு கொடியேற்ற நிகழ்ச்சி சொந்த பட்டா நிலத்துல கொடியேற்றினா கூட அதை தடுக்கக்கூடிய வேலையை செய்றீங்க. மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கணும், அதற்காக ஒரு உள்ளரங்கு கூட்டம் நடத்தினா கூட அதை தடுக்கிறீங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும்னு சொன்னாலும் அதை திட்டமிட்டு காவல்துறையால் தடுக்கப்படுகிறது. அதற்கான அனுமதி வழங்கப்படுவதில்லை. சரி, அதுதான் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நேர்ல போய் அவங்களை சந்திச்சு அவங்களுக்கான நிதி உதவியோ அவங்களுக்கான நிவாரண உதவிகளோ கொடுக்கணும்னா அதுவும் திமுகவுடைய இந்த காவல்துறை உறுத்துதுன்னு சொன்னா திமுக அந்த காவல்துறை யாருக்காக வேலை பார்க்குது? ஒரு பக்கத்துல பெண்களை காவல்துறையே தாக்குது. இந்த காவல்துறைக்கு தமிழ்நாட்டுல தினம் நடக்கக்கூடிய குற்றச்செயல்கள், சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு கெட்டு போய் கிடக்குது. அதை தடுப்பதற்கு இந்த காவல்துறையால முடியல. அரக்கோணத்துல ஒரு பொண்ணு 10 நாளா போராடி கொண்டிருக்கிறார். தெய்வ செயல் சொல்லக்கூடிய ஒரு திமுகவுடைய இளைஞர் நிர்வாகியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு போதிய நிவாரணத்தை காவல்துறையால் கொடுக்க முடியல. புகார் கொடுத்தும் புகார்கள் தெளிவான முறையில விசாரணை செய்யப்படுவதில்லை. தொடர்ந்து காவல்துறையில் நடக்கக்கூடிய அட்ராசிட்டிக்கு இதற்கு யார் பொறுப்பு? முதலமைச்சருடைய நேருக்கடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த மாதிரி ஒரு பக்கத்துல அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யறது கிடையாது, இன்னொரு பக்கத்துல திமுகவுடைய ஆதரவு நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன மாதிரியான செயல்? இதைத்தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பாயாசமான்னு கேட்டார். அப்போ ஒரு பாசிச சிந்தனையோடு இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் தங்களுடைய மக்கள் பணிகளை தங்களுடைய சமூக கடமைகளை செய்வதை தடுப்பதற்குரிய வேலையே இந்த திமுகவுடைய காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா நாங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. உண்மையிலேயே அந்த சம்பவத்துல ஈடுபட்ட காவல்துறை மேல நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இவங்க எடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதே மாதிரி 2020 கொரோனா காலகட்டத்துல சாத்தாங்குளத்துல ஜெயராஜ் மற்றும் பெலிக்ஸ் தந்தை மகன் 2 பேர் காவல் நிலையத்தில் வச்சு அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கான நீதியை நிலைநாட்டும் சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. 4 வருடம் முடிய போகுது. இதுவரையிலும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் படுகொலை, மிகப்பெரிய அளவுல 15 பேர் துள்ள துடிக்க இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடியவர்கள் காவல்துறையால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். திமுக ஆட்சிக்கு அதுல ஈடுபட்டவர்கள் அத்தனை பேருமே தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சிக்கு வந்தவர்கள் அதற்கு பிறகு சம்பந்தமா எந்த முயற்சியும் எடுக்கல. நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. சட்டமன்றத்திலே அந்த அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் வெளியே சொல்லிச்சு, இதுல முழுக்க முழுக்க காவல்துறை மேல தவறு இருக்குன்னு. அதுல ஈடுபட்ட காவல்துறையினர் மேல இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கப்படல. போதாததற்கு அதுல ஈடுபட்டவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சியாக தமிழகத்துல திமுக தலைமையிலான ஆட்சி இருந்து கொண்டு இருக்கிறது. தோட்டத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள், தனியாக வசிக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தினம் இங்க கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்கிறது. அப்பாவிகள் தினம் இங்க பல படுகொலை செய்யப்படுகிறார்கள். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தினம் நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் தடுப்பதற்கு இங்க திமுகவுடைய காவல்துறைக்கு நேரம் இல்ல. ஆனா தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு மக்கள் நல பணிகளை செஞ்சாலும் அதை தடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில மட்டுமே இந்த திமுகவுடைய காவல்துறை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இது நிச்சயமாக மக்கள் மத்தியில திமுகவும் சரி இந்த காவல்துறையும் சரி அம்பலப்பட்டுதான் போக போகுது. எப்படி பாஜக இடி மாதிரி அமலாக்கத்துறை மாதிரி அரசு அதிகாரங்களை தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்குகிறார்களோ, அதுல சட்டம் குறைவில்லாமல் தமிழக அரசாங்கம் தன்னுடைய கையில கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு எதிர்கட்சிகளை முடக்கக்கூடிய வேலையை செய்து அதைத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் நேற்றைக்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்கள். இது தொடர்ந்து நீடிச்சதுன்னு சொன்னா நிச்சயமாக மிகப்பெரிய போராட்ட களங்களை தமிழ்நாடு சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நம்ம அரசாங்கத்தை மதிக்கிறோம், இந்த சட்டத்தை மதிக்கிறோம். எதுவாக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு நாம நடக்கணும்னு நினைக்கும் போது அரசு இயந்திரங்களும் நியாயமா நடந்து கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னா மக்கள் தன்னெழுச்சியாக ஒரு மிக மிகுந்த போராட்டத்தை செய்யும் போது காவல்துறையால் அதை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்த சகோதரர்களே,
தமிழக அரசினுடைய காவல்துறையினுடைய தமிழக வெற்றி கழகத்தின் மீதான இந்த அடக்குமுறை அப்படிங்கிறது திமுகவினுடைய அச்சம், தமிழக வெற்றி கழகத்தின் மீதான அச்சத்தினுடைய வெளிப்பாடாகவே பார்க்கிறோம். ஒரு பக்கத்துல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி திமுகவா களத்துல வரட்டு பாத்துக்கலாம், அவங்க பச்சா, அவங்க சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லி வாய்ச்சவடால விட்டுக்கிட்டு இன்னொரு பக்கத்துல பயத்தினுடைய உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம். தினம் தினம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வரக்கூடிய செய்திகள், வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சியை திமுகவுக்கு பறைசாட்டி கொண்டே இருக்கிறது. இதை பிடிக்காம கடும் கோபத்துல இருக்கக்கூடிய திமுகவினுடைய அரசாங்கத்தினுடைய அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் நாம இதெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு பக்கத்துல வியாசர்பாடியில மக்கள் அவர்கள் வாழக்கூடிய வீடுகள் எரிஞ்சு நாசமா போயிருக்கிறது, நிவாரண முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை போய் பார்ப்பதற்கு முதல்வருக்கு நேரம் இல்லை. ஆனா அதே நேரத்துல அவருடைய சொந்த தொகுதி குளத்தூர் தொகுதியில போறாரு. ஒரு எம்எல்ஏ, அவர் முதலமைச்சர், அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அந்த தொகுதிக்கு போறத ஒரு பெரிய விசேஷமா கொண்டாடி பெண்களை எல்லாம் நிக்க வச்சு ஆடி பாடி ஏதோ பெரிய சாதனை செஞ்சுட்டாங்க. இந்த 1000 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு 1000 ரூபாய், இதை தவிர வேற என்ன சாதனை செய்ய வேண்டியிருக்கு? வெறும் விளம்பரத்தை மட்டுமே நம்பி திமுக களத்துல நிக்குது. அதெல்லாம் ஏற்பாடு முழுக்க முழுக்க யாருன்னா சேகர் பாபு. இந்த என்ன சொல்றதுன்னே தெரியல, முழுக்க முழுக்க காமெடியா தான் இருக்கு. போட்டோ ஷூட் மட்டும் தான் நடக்குது. பெண்களை வச்சு ஏதோ 1000 ரூபாய் கொடுக்கறது ஒரு பெரிய சாதனை மாதிரி, பெண்கள் மக்கள் வாழ வழி இல்லாம இருந்துகிட்டு இந்த 1000 ரூபாய் கொடுத்த உடனே அதன் காரணமாக தான் ஒட்டுமொத்தமாக மக்கள் சந்தோஷம் அடைகிறது மாதிரி, அப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்றத மாதிரி ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பழைய சினிமால எல்லாம் வரும் இல்லையா, ஹீரோ என்ட்ரி ஆகும் போது ஊர் மக்கள் எல்லாம் கூடி இருந்துட்டு பாட்டு பாடுவாங்களே, பாசமுள்ள பாண்டியது அப்படின்லாம் பாடுவாங்க இல்லையா, அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை வச்சு பயங்கரமா புகழ்ந்து பாடுறது மாதிரி, அந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுகவினுடைய அரசு. அதாவது மக்கள் புகழ்ந்து பாடுறது, மக்கள் புகழ்கிறது, மக்கள் தன்னெழுச்சியாக கூடுறதெல்லாம் அந்தந்த தலைவருடைய முகத்துக்காக இருக்கணும், அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பால இருக்கணும். காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வந்து ஒரே மாதிரி ரிஹர்சல் பண்ணி ஸ்டெப் போட்டு ஆடுறதெல்லாம் விஷயம். மக்களுடைய உண்மையான அன்பு அது இயல்பாக வெளிப்படும். அந்த இயல்பான அன்பு அது வெளிப்படக்கூடிய விதம் எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்தாலும் மக்கள் இரிட்டேட்டே ஆக முடியாது. ஆனா முதல்வருடைய இந்த போட்டோ ஷூட் எல்லாருக்கும் தெளிவா புரியுது, தலைக்கு 2000 ரூபாய் கொடுத்துதான் ஆட வச்சிருக்கிறாங்கன்ட்டு. அதை ஆடக்கூடியவர்களை பார்த்தாலும் தெரியுது, முதல்வரும் மனசுக்குள்ள அதான் நினைக்கிறாங்க, காசு என்ன ஆட்டம் போடுது பாரு அப்படிங்கிறது அவர் நினைக்கிறதும் நமக்கு புரியுது. திமுக மக்களுக்கு நல்லது செய்யுங்க, உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு மக்கள் கொடுத்திருக்கிறாங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்து அப்படி செஞ்சீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல ஒரு அளவு கடந்த அன்பு வரும். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு வேற மாதிரி இருக்கும். அதை செய்வதற்கு முயற்சி பண்ணாம ஜஸ்ட் விளம்பரம் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க விளம்பரம் என்னதான் செஞ்சாலும் அங்க ஆடின பாதி பேரும் இதாவது தொழில்முறை நடனமாகவே அது இருந்திருக்கலாம். அவங்க கூட வரக்கூடிய 2026 தேர்தல்ல உங்களுக்கு வாக்களிக்க போறது இல்லை அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. நாடு பத்தி எறியும் போது நீரோ மன்னன் ஃபிடில் வாசித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசுவாங்க. அதாவது ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுடைய பொறுப்பற்ற தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாசகமாக இருக்கும். அதே மாதிரிதான் தமிழ்நாடே இன்னைக்கு கலையபுரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் டான்ஸ், பாட்டு, கூத்து, கும்மாளம்னு இருந்துகிட்டு இருக்கிறார். அதே சென்னையில இன்னைக்கு அவர் குளத்தூர் தொகுதியில போயிருக்கிறாரு. அங்க மக்கள் பெரிய வரவேற்பு கொடுத்ததாக ஆடல் பாடல் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சென்னையில தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்டு அனகாபுத்தூர் சொல்லக்கூடிய ஊர்ல மக்கள் அடையாறு ஆற்றங்கரையில் இருக்கிறார்கள், அது ஆக்கிரமிப்புன்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய உத்தரவினுடைய அடிப்படையில அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அவர்களுக்கு இடம் இருக்கு, கூட இடம் கொடுத்திருக்கிறாங்க, மாற்று இடம் கொடுத்திருக்கிறாங்க, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனா பல ஆண்டுகளாக இருந்த மக்கள் அங்க அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துறாங்க. ஆனா அதே நேரத்துல அதே மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த காசா கிராண்டு, அதே மாதிரி மாதா இன்ஜினியரிங் காலேஜ், அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு சிறு துரும்ப கூட அசைக்கல இந்த திமுகவுடைய அரசாங்கம். இதை கண்டிச்சு திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை இன்னைக்கு அறிக்கை வெளியிடுகிறார்கள். வரக்கூடிய அடுத்த இன்னும் 10 நாட்கள்ல பக்ரீத் பண்டிகை வருகிறது. அங்க அனகாபுத்தூர்ல காயிதே மில்லத் நகர்ல முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 10 நாள்ல அங்க பக்ரீத் பண்டிகை வருகிறது. இந்த பக்ரீத் பண்டிகை முடிந்த பிறகு நாங்க போறோம்,
அது வரைக்கும் எங்களுக்கு நாளை கொடுங்க, அது வரைக்கும் ஒரு நேரத்தை, அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி இந்த அரசிடம் கெஞ்சும் போது யாரு போய் கெஞ்சுறா, யாரு போய் கேட்கிறா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து அதனுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தாம்பரம் யாக்கூப், இவங்க தான் தொடர்ந்து இந்த அனகாபுத்தூர் பிரச்சனையை கையாண்டு கொண்டே இருக்கிறார்கள். திருமுருகன் காந்தியும் தொடர்ந்து இந்த அனகாபுத்தூர் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து அந்த போராட்ட களங்கள்ல நின்று மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க எல்லாமே திமுகவுக்கு ஆதரவான மனநிலையில் இருந்தவர்கள். அவங்களே இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை பார்த்து, திமுக அரசை பார்த்து குற்றம் சாட்டுறாங்க. கண்டன அறிக்கைகளை வெளியிடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு திமுக ஆட்சி மோசமாக போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு 10 நாள் டைம் கொடுத்திருந்தா அந்த மக்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடிட்டு போவாங்க. இப்போ மாற்று இடம் கொடுத்துட்டோம் சொல்லி சிட்டிக்கு அவுட்டர்ல எங்கேயோ ஒரு இடத்துல அவர்களுக்கு இடத்தை கொடுத்துட்டு இதை வர பெருமையா வர பேசிக்கிட்டு இருக்கிறது திமுக அரசாங்கம். அந்த மக்கள் எல்லாருமே உங்களுக்கு வாக்களித்தவர்களாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு வாக்களித்ததனுடைய பலன் இன்னைக்கு அவங்க இது அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு பக்கத்துல அனகாபுத்தூர் மக்கள் போராட்ட களத்துல இருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை, இன்னொரு பக்கத்துல நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இப்படி தமிழ்நாடே கலையபரமாக இருக்கும் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்டம் பாட்டம் கும்மாளம்னு இருந்துகிட்டு இருக்கிறது. நிச்சயமாக இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரியான நேரம் வரும்போது இதுக்கான முடிவு எடுக்கத்தான் போறாங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஒரு கேள்வி, திமுக தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் மேல கையாளக்கூடிய இந்த அடக்குமுறை அப்படிங்கிறது இவர்களுடைய அச்சத்தினுடைய வெளிப்பாடா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.